நான் அந்த ஒரு வாட்டி பெரிய மனசு பண்ணி கொடுங்கண்ணா. 5 மாதத்துலேயே வாங்கின கடை எல்லாம் திருப்பி கொடுத்துறேண்ணா. இதோ பாரு, ஏற்கனவே உன்ட்ட நிறைய வாட்டி கடன் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலேயும் கொடுக்குற மாதிரி ஐடியாலாம் நான் இல்லை. நான் என் பையன் படிப்பு விஷயம்ண்ணா. உன்னை பார்க்கறதுக்கும் பாவமாக தான் இருக்குது. அந்த பத்திரத்தை கொடு, இதில் கையெழுத்து கொடு. கொடுங்கண்ணா. என் பையனுக்கு எப்படின்னா அந்த லேப்டாப் வாங்கி கொடுத்துடணும். நான் போட்டேண்ணா. ஆமாம், இது என்ன பத்திரம்ண்ணா? நீ 5 மாதத்தில் வாங்கின கடனை திருப்பி தரலனா நீ ஊரில் வச்சிருக்கல ஒரு நாளும் அது என் பேர் மேலே வந்துடும். நான் அண்ணன் நீ தானே 5 மாதத்தில் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னேன். பரவாயில்லண்ணா, என் புள்ள படிப்புக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணுறது ரெடி தானா? ஏன்னா சிரிக்கிறீங்க? என் பையன் படித்து என் கஷ்டத்தில் தீர்த்துருவானா? இல்லை எனக்கு புரியல. உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களாம் உங்கள் பசங்களுக்கு கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு எதுக்குடா ஃபீஸ் கட்டுறீங்க? கடைசியில் அவனுங்களும் உங்களை மாதிரி கூலி வேலைக்கு தானே வர போகிறானுங்க. பரவாயில்லண்ணா, நான் படுற கஷ்டத்தை பார்த்தாது என் புள்ள படித்து என்னை காப்பாற்றணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குண்ணா. நீங்களாம் எப்போ திருந்து போகிறீங்களோ. தாப்பா நீ கேட்ட லேப்டாப். அப்பா உனக்கு இந்த லேப்டாப் கடனோட நான் வாங்கி தந்துடுறேன். நல்லா படிப்பா. அதெல்லாம் நல்லா தான் படிப்போம், வேலையை மட்டும் பாரு. சரிப்பா, வீட்டில் வாங்க இந்த தக்காளியில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா பையன் கேட்ட மாரி அவன் கேட்ட லேப்டாப் வாங்கி கொடுத்தாச்சு. இவன் டேனியல் தானே? தம்பி சொல்லுங்க அங்கிள். நீ லேப்டாப் வாங்கினேன். லேப்டாப்பா? அது லேப்டாப் வாங்கலையா அங்கிள்? இல்லைப்பா, என் பையன் சொன்ன உங்கள் ஸ்கூலில் தான் லேப்டாப் வாங்கி படிக்க சொன்னாங்களாமே. இல்லை அங்கிள், அவ்வளோ ஒன்றும் சொல்லலை. அப்போ என் புள்ள ஒரு வாட்டி என்னை ஏமாத்தினுங்கிறான். நான் தான் அவனை முட்டாள் மாதிரி நம்பினுக்கிறேன். அங்கிள் அங்கிள். ஆம்பா எனக்கு டைம் ஆயிடுச்சு அங்கிள், நான் கிளம்புறேன். சரிப்பா. டேய், உன் பையன் தப்பு பண்ணுறான்னு தெரியுது, அப்புறம் என்ன எதுவும் கேட்க மாட்டேங்கிற? எதுடா அதை நான் கேட்டேன், அவன் என்கிட்ட சண்டை போட்டு. பரவாயில்ல விடு. அது நான் சாதா போடல, 1.5 லட்சம் ரூபாய் நான் அசால்ட்டாக வீடுன்னு சொல்கிறேன். என் புள்ள அப்பான்ற ஒரு உரிமையில் என்னை ஏமாத்திட்டான்னு அவனை மன்னிச்சு விட்டுறேன்டா. இந்தமாரி அப்பாங்க ஏமாற வரைக்கும் பிள்ளைங்களையும் ஏமாத்தின்னு தான் இருப்பாங்க.